பதில் கிடைப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கு உங்களுக்கு தேவையானது என்ன? விசுவாசம். விசுவாசம் பாத்திரம் இல்லாட்டி விசுவாசம் பெறுமோ? சில பேருக்கு பேரே விசுவாசம், ஃபெய்த். சோத்திரமை ஒரு ஃபெய்த்தும் கிடையாது. சில பேருக்கு இங்கிலீஷ்ல பேருக்கு தெரியுதானே என்ன பேரமா? ஃபெய்த். ஆண்டவரே ஃபெய்த் நல்ல பேர், ஃபெய்த் நல்ல பேர். அந்த புள்ளைய பார்த்தா ஒரு ஃபெய்த்தும் கிடையாது. கடவுளுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை, ஒரு ஜெபம் இல்லை, ஒரு வேத வாசிப்பு இல்லை, ஒரு கீழ்ப்படிவு இல்லை. வேற மாத்திரம் ஃபெய்த் வச்சு சர்டிபிகேட் அடிச்சிருக்கு. விசுவாசம் தேவை. நீ கடவுளிடத்திலே பெற்றுக்கொள்வதற்கு அந்த விசுவாசத்தின் ஆவி உனக்குள்ள இருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல எழுதிங்க சொல்றார், விசுவாசத்தினால வராத யாவும் பாவம் சொல்லுங்க. விசுவாசத்தினால ஒன்று வரல, எல்லாம் பாவம். களவு செய்யறதுக்கு, கொலை செய்யறதுக்கு, கொலை செய்யறதுக்கு தான் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். விசுவாசிக்க வேண்டிய எப்பயாவது மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? விசுவாசிக்க வேண்டிய காரியத்துக்கு விசுவாசிக்காம விட்டாலே பாவம் என்று வேதம் சொல்லுது. அப்ப விசுவாசத்தின் அந்த பாத்திரத்தை ஆட்டைய போட்டா கிரியைகள் சபையில் என்னவா இருக்கும்? குறைவா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய செயல்கள் நிகழ்வது குறைவாக இருக்கும். ஏனென்றால் எதையும் விசுவாசத்தின் மூலமாகத்தான் நீங்கள் என்ன செய்யலாம்? அடையலாம். ஆறாவது பரலோகத்தை பார்த்திருக்கு. ஆறாவது ரெண்டாவது பரலோகத்தை பார்த்திருக்கு. ஒன்றில உயிரோட இருக்கிறவன் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவோம், இந்த செத்தவன் வந்தவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்க சொன்ன அந்த பரலோகம் அது தெரியும் தான். அந்த பரலோகம் ஐயா சொல்றது சரி, பரலோகத்தை பற்றி சொல்லிடும். அவங்க சொல்ற பரலோகம் அது எங்க இருக்கோ எனக்கே தெரியாது. பைபிளில சொல்லப்பட்ட பரலோகத்தை பற்றி நான் பேசுறேன். அந்த பரலோகத்துக்கு ஒருத்தனும் போனதும் கிடையாது, ஒருத்தரும் போகவும் முடியாது. நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க. ஒருத்தரும் என்ன செய்யறாது. இவங்க எங்கேயும் ஆகாயத்துல பறந்து போட்டு அங்க இருக்கிற புறாக்களையும் மகளையும் எல்லாம் சொல்றாங்க. அதை நான் நம்ப மாட்டேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் ஆறு போகலாம், ஒருத்தரும் போயிடலாம். ஆனா இன்றைக்கு அந்த பரலோகத்தை பற்றி நாங்கள் காணவும் இல்லை, யாரும் எங்களுக்கு அதை பற்றி என்ன செய்யல, நம்புற மாதிரி சொல்லவும் இல்லை. ஆனா நாங்க சொல்றோம் செத்தாபுரம் பரலோகம் என்னன்னு நம்புவீங்க? வேதம் உங்களுக்கு விட கேடியும் போனவர் மாதிரி இல்ல, நீங்க போய் வந்த மாதிரி செத்தாபுரம் பரலோகம் போய் வாங்க காட்டி வச்சிருக்கீங்க. எங்க வடக்கால இருக்கா தெற்கால இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. பாஸ்டருக்கு பரலோகம் எந்த பக்கத்தால இருக்குன்னு தெரியாது, பரலோகம் கூட்டிக்கொண்டு போறாரு. ஆனாலும் விசுவாசம் என்கிறது உங்களை என்ன செய்யப்படுகிறது? நம்ம பண்ணுகிறது. அது வார்த்தை விளங்குதா? வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, நானும் காணல நீங்களும் காணல, இருக்கப்பா செத்தா பரலோகம். அது கத்தருக்குள்ள செத்தா பரலோகம், அதை விட்டு செத்தீங்கன்னா அங்கால இருக்கு. யோசிக்காது. இடங்கள் எல்லா பக்கத்திலும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்திருக்கோம். ஒரு தரையும் அனாதையா விட மாட்டார். ஒரு பிள்ளைகளையும் தேவன் கைவிட மாட்டார். கத்தருக்குள்ள ரசிக்கப்பட்ட பரலோகம் ரசிப்ப இறந்தியண்டா ஏன் அந்த புள்ளையை கைவிடுவார்? அங்காலும் ஒரு இடம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அந்த நல்லவரை வச்சு நீங்க கஷ்டப்படுத்த கூடாது. விளங்குதா? விசுவாசம் எங்களுக்கு தேவை. அல்லேலூயா. விசுவாசம்ங்கிற பாத்திரத்தை பிசாசு இன்றைக்கு சபைக்கு தெரிந்து செய்துட்டாங்க. சொல்லுங்க, சபைங்கிற இந்த கட்டடம் இல்லை, நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள விசுவாசம்ங்கிற பாத்திரத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வச்சிருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் எதை பற்றி எழுதப்பட்டிருக்கு? விசுவாசம். ஆண்டவர் சில அதிகாரங்களுக்கு முன்பு 1 கொரிந்தியர் 13 என்னத்தை பற்றி எழுதி இருக்கு? அன்பு. அன்பு. இவ்வளவு அன்பு எழுதியும் இன்றைக்கு என்ன நடக்குது? அன்பில தொடங்கி அன்பே, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அன்பு மூன்றிலும் அன்பே பெரியது. அன்பில தொடங்கி அன்பில முடிஞ்சால் நாட்டில் என்ன நடக்குது, வீட்டில் என்ன நடக்குது? மோசமான. இவ்வளவு அன்பை பற்றி சொல்லியும் நீயும் இந்த அன்பு சோத்திரமையா போறாங்க. 13 பொய்ப்பட ஒரு மூலை. அன்பு அவங்க அந்த அதிகாரமே கொடுத்தது. 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தை பற்றி ஃபுல்லா என்ன செய்திருக்கிறார்? அந்த சாதித்தவர்கள் அவர்களை பற்றி சொல்றார். மேகம் போல உங்களை அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை தாங்கள் வாழ்ந்து முடித்தவர்கள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கை என்ன செய்கிறார்கள்? சூழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க? நீங்க எப்படி விசுவாசிச்சு பெற்றுக் கொள்றீங்க? நீங்கள் எப்படி விசுவாசத்துல நடக்கிறீங்க? நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடவோம். என்ன சொல்லுங்க? நாங்க பார்த்து நடக்கிறார்கள் அல்ல, நாங்க கண்டபடி கொண்டு நடக்கிறார்கள். கவுள வண்டியான் போய் சோத்திரம். அல்லேலூயா. பார்க்காம நடக்கிறான்னு யோசிக்க கூடாது. என்னென்றால் அங்கே சொல்றது விசுவாசிச்சு என்ன செய்கிறோம்? பல காரியங்கள். அவர்கள் எல்லாம் சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள். எப்படி? தங்களிடத்தில் இருந்த பலத்திலே அல்ல, அக்கினியை உக்கிரத்தை அவித்தார்கள்,
ஏசி பூட்டி கொண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. என்ன செய்தார்கள்? விசுவாசத்தினால எல்லாம் செய்தார்கள். விளங்க, அந்த விசுவாச பாத்திரம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. விளங்க, அந்த விசுவாச பாத்திரம் உங்களுக்கு இருந்தால்தான் அந்த விசுவாசத்தினால நீங்க காரியங்களை என்ன செய்யலாம்? சாதிக்கலாம். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மாத்தால பார்த்து சொன்னார், இவன் எழுப்புவான் என்று நீ விசுவாசிக்கிறாய். கேட்டான் இவன் லாசரஸ் இந்த சகோதரன், இந்த மரித்திருக்கிற ஒரு சகோதரன் எழுப்புவான் என்று விசுவாசிக்கிறாய். இப்ப எழுப்புவான் என்று விசுவாசிக்கிறாய் கேட்க அது சொல்லுது எல்லாரும் எழுப்பேங்க அவரும் எழுப்புவார். இந்த கருத்து தெரியுதா? ஏசு மாத்தால வச்சு கேட்கிற, நீ என்னோட வார தெரியும், உனக்கு என்ன பற்றி தெரியும், நான் என்ன செய்வேன்னு தெரியும். மரிச்சா என்ன, பிறண்டா என்ன, அட்ரஸ் இல்லாட்டிக்கு என்ன, சாம்பல் இல்லாட்டிக்கு என்ன, நான் என்ன செய்வேன், உன்னை என்ன பற்றி தெரியும், நீ பார்த்து இருக்கிற, கேள்விப்பட்டு இருக்கிற. இவன் எழுப்புவான் நீ விசுவாசிக்கிறாயா? ஓ எல்லாரும் குழப்பீங்க. நல்ல பாவி அப்படி பாவி. அதோட அதுக்கு ஒரு விசுவாசம் ஆகணும். அது விசுவாசிக்காம நடக்குமே. நான் இப்ப கேட்கிறது, இந்த நேரத்திலே உன்னுடைய சகோதரன் உயிரோடு வருவான் நீ விசுவாசிக்கிறாயா? அவன் தான் ஆண்டவர் செய்வான். அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாதபடியினால அவள் இப்படிப்பட்ட வார்த்தையை என்ன செய்தான் சொன்னான். ஆனாலும் ஆண்டவர் கிருபை உள்ளவர், அவளுடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்தை செய்து விசுவாசத்தை இன்னும் என்ன செய்தார் உருவாய். அப்ப விசுவாசத்தின் ஆவி எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அந்த பாத்திரம் பறைபோச்சென்றால் விசுவாசங்கள் குறைந்துடும். விசுவாசங்கள் குறைக்க தேவனுடைய கிரியைகள் சபைக்குள்ள குறைவாகத்தான் இருக்கு. என்றால் விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. சில இதுல கிரியை இருக்க என்ன இல்ல விசுவாசம்